Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்த கருணாசின் குற்றச்சாட்டு கண்டனத்திற்கு உரியது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மோசமான ஆட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், அவமரியாதைகள், இதுதான் இன்னைக்கு பிரதானமாக இருக்கும். முதலமைச்சர் சொல்கிறாரு இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல் இல்லை. நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் திமுகவிற்கும் இந்தி கூட்டணிக்கும் நடக்கின்ற போட்டி தேர்தல். அதனால் பெண்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று, திமுகவால் கூட்டணியை முழுமையாக நிம்மதியாக அவர்களால் செயலாற்ற முடியாது. தாமரையில் போட்டி போட்டால் ஏதோ அழுத்தத்தில் போட்டி போடுறாங்களாம், அதே இது உதயசூரியனில் போட்டி போட்டால் விருப்பத்தில் போட்டி போடுறாங்களே. இது என்னங்க அர்த்தம்? தாமரை 18 மாநிலங்கள் ஆட்சி செய்கிறது, இந்தியாவே ஆட்சி செய்கிறது. அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தியாவிலே பலமான சின்னம் எதுனா தாமரை சின்னம். தாமரை சின்னத்தில் போட்டி போட்டால் மட்டும் அழுத்தத்தில் போட்டி போடுறாங்களாம். கருணாஸ் போன்றவர்கள் உதய சின்னத்தில் போட்டி போட்டால் விருப்பப்பட்டு போட்டி போடுறாராம். அதே இது தாமரைக்கு சின்னம் அவமானத்தின் சின்னம். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். இந்த தாமரை என்பது லட்சுமி உட்கார்ந்துருக்கிறதும் தாமரை தான், சரஸ்வதி அமர்ந்திருப்பதும் தாமரை தான், நம்ம நாட்டோட பூவும் தாமரை தான். இன்னும் அவமான சின்னம் எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் எல்லாத்துக்கும் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் தான் அடிமையாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறவங்கெல்லாம் அடிமைன்னு நான் சொல்லுவேன்.